பாலியல் தொழிலுக்கு யாருமே விரும்பி வரதில்லை. சில பேர் காலத்தின் கட்டாயத்தால வராங்க, பல பேர் இதில் தள்ளப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் பேகம். அவருடைய பெற்றோர் யாரு, எப்போ பிறந்தாங்க அப்படின்ற எதுவுமே தெரியாது. தெருவோடைய ஓரத்தில் தான் வாழ்க்கையை கழிச்சிருக்காங்க. ரோட் சைடில் தங்கும் போது பல ஆண்கள் அவங்க கிட்ட தப்பாக நெருங்குவாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியோ போராடி தன்னை காப்பாற்றிக்கிட்டாங்க. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் வேறு வழி இல்லாமல் பாலியல் தொழிலில் ஈடுபட்டாங்க. அந்த தொழிலில் இருந்து வெளியே வந்தால் யாரும் நமக்கு உதவ மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தொடர்ந்து அந்த தொழிலில் ஈடுபட்டு வந்தாங்க. கடைசியாக ஒரு நாள் ஈவினிங் அங்கேருந்து இந்த தொழிலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறி வந்துட்டாங்க. அப்போ நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. மழைக்காக ஒரு மரத்தடியில் ஒதுங்கினாங்க. அந்த மரத்தோடைய எதிர்பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் தன்னுடைய சக்கர நாற்காலியில் உட்காந்துட்டு இருந்தார். மழை நின்னதுக்கு அப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கதறி அழுதுருக்காங்க பேகம். அப்போது அந்த பிச்சைக்காரர் அவருடைய நாற்காலியை சத்தமாக இயக்கியிருக்காரு. சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த பேகம் தாங்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர்கிட்ட இருந்த 50 ரூபாவை கொடுத்து பாதுகாப்பாக இருன்னு சொல்லிட்டு மழையில் மெதுவாக போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆண் தாங்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம பணம் கொடுத்து சென்ற தருணம் அது பேகம்க்கு. அந்த நிமிஷமே அந்த பிச்சைக்கார மேலே ஒரு வித ஈர்ப்பு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா சில நாட்கள் கழித்து அதே பிச்சைக்காரரை அதே மரத்தடியில் பார்த்துருக்காங்க. அந்த பிச்சைக்காரர் தான் ஒரு ஹேண்டிகேப்டுன்றதுனால என் ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டா அப்படின்ட்டு பேகம் கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் மேலே இருந்த மரியாதை பேகத்திற்கு காதலாக மாறிடுச்சு. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது 2 பேருமே சில சமயம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. கேட்கும் போதே நெகிழ்ச்சியாக இருக்குல்லங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.